நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 162வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்காசி டு திருநெல்வேலியின் மெயின் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு குறுக்கு வழிச்சாலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் 45 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆதரவற்ற ஒரு பெண்மணி இறந்த பின்பு அந்த பெண்மணிக்கு செய்யும் கட்டு எதுவும் செய்யாத ஒரு காரணத்தினாலும் மேற்கொண்டு அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக அந்த பெண்மணியின் ஆன்மா களமிறங்கி படாதபாடு அந்த கிராமத்தையே ஒரு வழி பண்ணிய அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 162வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நமது ராஜா ஸ்டோரியில் பதிவிட்டுட்டு வாரோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத பல்வேறு நபர்களுக்கு ரெக்கமெண்ட் மூலியமாக தெரிவித்து நமது ராஜா ஸ்டோரி சேனலுக்கு உங்கள் பேராதரவை வழங்குங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் தென்காசி டு திருநெல்வேலி மெயின் சாலையில் ஒரு மத்திய பகுதியில் ஒரு குறுக்குச்சாலை, சரியாக அந்த குறுக்குச்சாலையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா ஒரு அழகிய சின்ன கிராமத்தில் தாங்க கிட்டத்தட்ட ஒரு 60-65 வீடுகளே அடங்கி இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த சின்ன கிராமத்தில் பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியும் அவங்களது கணவர் இருளாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 49 வயது மதிக்கத்தக்க அவரது கணவர்களும் 2 பேருமே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு நீண்ட ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாத காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அரவணைப்போட மகிழ்ச்சியாக வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூலி வேலைக்கு ஏதாவது காட்டு வேலைகளுக்கு தாங்க போய் இருப்பது வழக்கம். மேற்கொண்டு அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு ஒன்று இருக்குது, கொஞ்சம் போல இடம் ஒன்று இருக்குதுங்க. அந்த வீட்டுக்கிட்டே இப்படி ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக குழந்தைகள் இல்லாட்டி கூட கணவரும் மனைவியும் கொஞ்சம் அன்பாக மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்து வராங்க. என்ன அந்த இருளாண்டி அவருக்கு அப்பைக்கப்போ கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அது ஒன்று தாங்க அவங்ககிட்ட ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும். மற்றபடியெல்லாம் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க போய்கிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் ஒரு 1985 அந்த காலகட்டங்களில் தாங்க இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி நல்ல மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் திடீரென்று அந்த இருளாண்டி அவங்களுக்கு உடலில் ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட்டு படுத்த படுக்கை ஆயிடுறாருங்க. கணவர் மேலே அதீத அன்பு வச்சிருக்கக்கூடிய அந்த பார்வதி அவங்களுக்கு கணவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு தாங்க தெரியுது. ஏன்னா அந்த குடிப்பழக்கத்தினால இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவர் குடிக்க மாட்டோம்னு சொல்லி சத்தியம் வேற பண்ண ஒரு காரணத்தினால எப்படியாவது தன் கணவரை காப்பாற்றிடணும், இந்த உலகத்தில் நமக்கு கணவரை விட்டால் வேற ஆள் கிடையாது அப்படிங்கக்கூடிய காரணத்தினால எப்படியாவது கணவரை காப்பாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பார்வதி அவங்களுக்கு அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாதுங்க. அவங்க ஒரே ஒரு பெண்மணியாகத்தாங்க வீட்டுக்கு இருந்து வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் முன்னாடியே இறந்து போன காரணத்தினால தன் கணவர் மட்டும்தான் உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இப்படி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கைவசம் கொஞ்சம் நிலங்கள் இருந்திருக்கு. அந்த நிலத்தை வைத்து கொஞ்சம் வைத்தியமும் பார்த்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை விற்று அதற்கப்புறம் போதிய பண வசதி இல்லாத காரணத்தினால மேற்கொண்டு மேல் சிகிச்சைக்காக அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயும் அவங்க ஒத்த பெண்மணியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. துணைக்கு கூட ஆள் இல்லாத காரணத்தினால காலப்போக்கில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் இப்படியே ஹாஸ்பிட்டல் வீடும் அலைஞ்சிக்கிட்டு இருந்த இடத்துல தொழிலும் இல்லை, ஏதாவது கூலி வேலைக்கு தான் போய் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் அவங்களால மேட்ச் பண்ண முடியாத காரணத்தினால அவங்க சொந்த வீடை வச்சு எப்படியாவது நம்ம எங்கிட்டாவது பணம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த ஊருக்குள்ளேயே சுப்பையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 55-60 வயசுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால் அந்த ஒரு பெரியவர்கிட்ட போய், ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் இடங்கள்லாம் வாங்கிக்கிட்டோ இல்லை அப்படின்னா ஒரு வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய வேலையில் இப்படி பணம் கொடுத்து தான் நிறைய பேருக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சுருக்காருங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் நம்ம பார்வதி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சுப்பையா அவங்களை போய் சந்தித்து இந்த மாதிரி என் கணவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரிம்மா நான் தாரேன், எவ்வளோ வேணுங்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த பெண்மணி கேட்டிருக்கிறாங்க.
அப்படி கேட்கும்போது வந்து அந்த சுப்பையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உனக்கு சொந்த வீடு எல்லாமே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருக்குது அப்படிங்கும்போது, சரி இந்த பத்திரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கையெழுத்து போடும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் வந்து இவங்களுக்கும் வந்து புரிஞ்சுக்கிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எப்படியும் பத்திரத்தில் ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய காரணத்தினால பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சுப்பையா அவங்கள நம்பி வந்து கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு தெரியாது, நான் வேணா கைரேகை வைக்கட்டான்னு சொல்லி கேட்கும்போது, வசதியாக போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பையா அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பார்வதிகிட்ட வந்து அந்த பத்திரத்தில் கைரேகையை வாங்கிட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட தொகையும் கொடுத்து விட்டு அனுப்பி விட்டுறாங்க. அந்த பணத்தை வாங்கி கொண்ட பார்வதியும் வந்து மேற்கொண்டு வந்து மேல் சிகிச்சைக்காக வந்து தன் கணவரை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் வீடுமாக வந்து அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து ஒரு 4 மாத காலமும் போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணமும் வந்து தீர்ந்து போகவும் ஆரம்பிக்குது. மேற்கொண்டு வந்து கணவருடைய உடல்நிலையும் வந்து மிக மிக மோசமாக தான் போய்கிட்டே இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கணவர் இறந்து போயிட்டாருங்க. இருளாண்டி அவர் இறந்து போனதுக்கப்புறம் வந்து தனிமரமாக ஆயிட்டாங்க. யார்? பார்வதி. அவங்க ரொம்ப பரிதாபிச்சு போயிட்டாங்க. கணவர் மீது வந்து அதீத அன்பு வச்சிருந்த காரணத்தினால இந்த உலகத்தில் நமக்கு வேறு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் நொந்து போய் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அடங்கி ஒடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கக்கூடிய பணத்தை வச்சு என்னத்தையோ ஒரு வேளைக்கு 2 வேளைக்கு வந்து அப்படியே பொங்கி சாப்பிட்டு அப்படியே முறையை கழிச்சு வந்துக்கிட்டு இருந்த இடத்துல தான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கொடுத்த பணத்தை வந்து வசூல் பண்ணுறதுக்காக வந்து அந்த சுப்பையா அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 55-60 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து பார்வதி அவங்க வீட்டுக்கு வந்து போகும்போது வந்து அவருக்கு வந்து மனம் சஞ்சலப்பட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பார்வதியின் மீது வந்து ஆசைப்பட்டுருந்தாருங்க. ஆசைப்பட்டு தனியாக தான் நம்ம இருக்கிற ஒன்றால் இவ்வளோ பணத்தை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவர் வேற ஒரு விஷயத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணும்போது அதை புரிந்து கொண்ட பார்வதி வந்து கொஞ்சம் திட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து என் கணவர் தான் என் உலகம், அவர் இல்லாத உலகத்தில் வந்து நான் இப்படியே தனிமையினாலும் இருந்துருவேன், நான் யாருடைய சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ட மணிக்கு திட்டி விட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படியாவது அந்த பார்வதியை அடைந்து விட வேண்டும் என்று அந்த சுப்பையா வந்து அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பயங்கரமான வேலைகளில் ஈடுபட்டிருக்காருங்க. இதை வந்து வலுவாக வந்து எதிர்த்து நின்றுருக்காங்க பார்வதி. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சரி இது ஒன்றும் செல்லுபடியாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்க பணத்தை கொடுமான்னு சொல்லிட்டு கட்டன் கரெக்டாக கேட்குறாங்க. பார்வதி கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சீக்கிரம் எனக்கான பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறாருங்க சுப்பையா. தன் வந்த காரியம் வந்து சரியாக கைகூடலை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டி விட்டு போயிடுறாருங்க. அப்படியே சரியாக ஒரு 10-15 நாட்கள் ஆன பின்பு வந்து மறுபடி வந்து பார்வதியின் வீட்டுக்கு வந்து என்ன முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வந்து பார்வதி அவங்ககிட்ட வந்து ஒரு இல்லீகலாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணுறாருங்க. அப்படி நடந்துக்கிட முயற்சி பண்ணும்போது வந்து பார்வதி வந்து வலுவாக மறுபடி வந்து எதிர்த்து நின்றாங்க. அப்படி எதிர்த்து நிற்கும்போது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பார்வதி வெளியில் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி திட்டவும் சுப்பையா அவங்களுக்கு வந்து அளவு கடந்த ஒரு கோபம் வந்ததுக்கப்புறம் வந்து என்கிட்டே பணத்தை வாங்கிட்டு என்னையே தப்பாக பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க. அவங்க வந்து இப்போ அந்த சுப்பையா அவர் வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் பயங்கரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட செல்வாக்கு பண வசதி படைச்ச அவர் வந்து ஏகப்பட்ட அடியாள்களை வச்சிருக்காருங்க. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து அந்த பார்வதியை வந்து கண்ட மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்க ஆரம்பிக்கும் பார்வதியை வந்து சீலையெல்லாம் கிழிச்சு பயங்கரமாக அந்த தெருக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 தெருவு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 60-65 வீடு தான் இருக்குவாங்க. அந்த காரணத்தினால வந்து அந்த ஊர் உள்ள தெரிகிற மாதிரி பார்வதியை அடித்து இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என்கிட்ட பணம் நிறையா நீ வாங்கியிருக்க, நீ கை நாட்டு வச்சதை பார் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயத்தை எடுத்து காமிச்சிருக்காங்க. ஆதாரம் மாதிரி காமிச்ச உடனே பார்வதி வந்து ஒவ்வொன்று அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, கணவரும் போயிட்டாங்க, இப்படி நம்மளை அசிங்கப்படுத்தி இப்படி அடித்து வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனி நம்ம எங்கே போய் தங்குவோம், போக்குவரத்திற்கு வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு அவங்க சொந்த வீட்டிலேருந்து அடித்து விரட்டப்பட்ட அந்த தெருவில் வந்து ஒரு 300 மீட்டருக்குள்ளே வந்து ஒரு இசக்கியம்மன் கோயில் வந்து அந்த தெரு முக்கில் வந்து இருக்குதுங்க. அந்த முக்கில் உள்ள அந்த இசக்கியம்மன் கோயில் வந்து வெட்டார வெளியில் வந்து ஒரு கிடுகு தகரமெல்லாம் மேஞ்ச மாதிரி ஓரளவுக்கு ஓட்டு சாய்ப்பு மாதிரி இருக்குதுங்க. அங்கே போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடையே போய் 2-3 நாட்களாக உட்காந்து அழுக ஆரம்பித்து அங்கேயே தங்கியிருக்காங்க. அந்த கோயில் பூசாரியும் வந்து சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. அதற்கப்புறம் வந்து அந்த சுப்பையா வந்து அந்த தெரு வழியாக போய் வந்து இருக்கும்போது அந்த வீட்டை வந்து இந்த அடித்து பிடுங்கப்பட்டதெல்லாம் பார்வதி அவங்ககிட்ட அந்த வீட்டை வந்து அப்பைக்கப்போ எட்டி பார்ப்பதற்காக வந்து சுப்பையா போவாராங்க. அப்படி போகும்போது வந்து இந்த பெண்மணி வந்து கொஞ்சம் கண்டமானிக்கு திட்டுவது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து ஏன்னா இழந்திருக்காங்க இல்லையா, வீடு வாசலை சொத்து வளப்பெல்லாம் இறந்ததுக்கப்புறம் வந்து இவங்க வந்து கண்டமானிக்கு திட்டத்தை பார்த்து மறுபடியும் வந்து 4-5 அடி அடித்து இவங்க இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடித்து விரட்டணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகள் பார்த்தாலுமே வந்து அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் இறக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த சுப்பையா அவருக்கு வந்து கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலும் வந்து அந்த பார்வதி அப்படிங்கக்கூடிய அந்த பெண்மணியை வந்து யாரும் கண்டு காணாமல் தாங்க இருந்திருக்காங்க அந்த கிராமத்துக்குள்ளே. சரி அப்படியே தங்கிட்டாவது போகட்டுங்க ஐயா, இனிமேல் அவங்கள பற்றி பேச மாட்டேன்னு சொல்லி 4-5 பெரியவங்க எல்லாருமே வந்து பேசினாலுமே சுப்பையா வந்து கடுகடுன்னு தான் இருந்திருக்கிறாரு. யார் மேலே? அந்த பார்வதியின் மேலே. இப்படியே நாளடைவில் போய்கிட்டு இருக்குதுங்க. அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடையே வந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதங்களை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தான் பொழப்பு நடத்தியிருக்காங்க. இப்படியே வந்து ஒரு 6 மாத காலம் வந்து பைத்தியக்காரி மாதிரி வந்து அவங்க வந்து அங்கேயே அலைஞ்சிருக்கிறாங்க.
இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் திடீரென்று ஒரு நாள் வந்து அப்படியே படுத்த படுக்கை அந்த கோயிலில் இருந்திருக்காங்க. வேலைக்கு அதிகாலையில் போகிறவங்களில் இருந்து மாலை வரைக்கும் பார்த்துருக்காங்க. அந்த இடத்த விட்டு அந்த பெண்மணி பார்வதிங்கக்கூடிய பெண்மணி நகலவே கிடையாதுங்க. அப்போ பார்க்கும்போது வந்து ஒரு சந்தேகத்தில் என்ன காரணத்தினால் இந்த இடத்துல ஒரே இடத்துல அசையாமல் கிடக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் பேருமா போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது அந்த பெண்மணி வந்து இறந்து போயிட்டாங்க. காலையிலே இரவு நேரத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிய வந்திருக்குதுங்க. காலையிலிருந்து அந்த உடல் வந்து அங்கேயே தான் கிடந்திருக்குது. இதை பார்க்கும்போது வந்து நிறைய பேருக்கு சரி இது ஒரு அனாதை பணம் மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து ஆளும் பேரும் அந்த கிராம பகுதியை சேர்ந்தவங்க வந்து கொஞ்சம் ஒரு முறையற்ற முறையிலே தாங்க அந்த பெண்மணியின் உடலை வந்து எரியூட்டி அடக்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் வந்து எதுவும் பிரச்சனை நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கப்புறம் ஒரு ஆண்டு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அந்த ஒரு வருஷம் கழித்து தாங்க அந்த பார்வதியின் ஆன்மா வந்து அந்த கிராமத்துக்குள்ளே வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கு. அந்த கிராமத்திற்கே வந்து ஒரு அமானுஷிய புயலை வீச ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறந்து போன அந்த பெண்மணிக்கு வந்து எந்த ஒரு கட்டும் எதுவுமே வந்து சரிவர செய்யாத காரணத்தினால வந்து சரியாக ஒரு வருடத்திற்கு அப்புறம் அந்த ஆன்மா வந்து இறங்கி அந்த கிராமத்துக்குள்ளே அதன் ஆட்டத்தை வந்து ஆட ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெரும்பாலும் கிராம பகுதிகளில் வந்து வீட்டுக்கு வெளியில் திண்ணை கட்டி அந்த திண்ணையில் பாய் விரித்து படுப்பது வழக்கம். அந்த 85 அந்த காலகட்டங்களெல்லாம் அப்படித்தானாங்க. வீட்டுக்கு வெளியில் பாய் விரித்து படுப்பது, கட்டிலை போட்டு வெளியில் படுப்பது, காத்தோட்டமாக அப்படி படுத்து உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில குடும்ப நபர்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தெரு முச்சந்திலங்க சரியாக அந்த இசக்கியம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளிங்க அந்த தெரு முச்சந்தியில் வந்து ஒரு பெண்மணி வந்து ஓன அழுவது போல் இருந்திருக்குது. திடுக்கிட்டு யாரும் எந்திரிச்சு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அழுகுரல் சத்தம் வந்து அப்பக்கப்போ கேட்குமா, யார் அப்படின்னு சொல்லி யாரும் சத்தம் போட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த குரல் வந்து அப்படியே அமைதியாயிருமா. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடி வந்து அப்படியே அழுகுரல் சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்குமா. இப்படி மாறி மாறி வந்து அழுகுரல் சத்தம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நபரெல்லாம் அவர் வீட்டுக்கு வெளியில் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த நபரை அப்படியே பக்கத்தில் நின்று அழுது எழுப்புவது போல் எழுப்பி இருக்குதுங்க. என்னடா இது யார் இப்படி அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு திடுக்கிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது வந்து ஒரு பெண்மணி வந்து கிழிஞ்ச சேலையை கட்டிட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்ட மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு பைத்தியக்கார பொம்பளை அலைவது போல் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று அழுதுகிட்டு அப்படியே அங்கும் எங்கும் உலாத்திக்கிட்டு இருப்பது போலே இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு வந்து திடீரென்று ஒரு அச்சம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தத்ரூபமாக அப்படியே பார்வதியின் உடல் சேஃபில் வந்து இருப்பதை பார்த்து கொண்டு அவர் அலறிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடிட்டாருங்க. இப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து தத்ரூபமாக வந்து காட்சியில் இருக்குது. அவங்க எல்லாருமே ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள ஒன்று கூடி பேசும்போது வந்து என்னடா ஒரு வருஷம் இல்லாத ஆட்டம் இப்போ என்ன இந்த மாதிரி ஒரு ஆன்மா வந்து நம்ம ஊருக்குள்ளே இப்படி பண்ணுதே, இத்தனைக்கும் இசக்கியம்மன் கோயிலெல்லாம் அங்கிட்டு இருக்குது, இந்த தெருக்குள்ளே இவ்வளோ தூரம் ஆட்டம் நடக்குது, அந்த ஆன்மா அப்போ அவ்வளோ வீரியமாக இருக்குது அப்படிங்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது தத்ரூபமாக பார்வதியின் ஆன்மா சேஃபில் தான் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் நிறைய பேர் வந்து ஒரு பட்டப்பகல் நேரமாக ஒரு அதிகாலை நேரம் ஒரு நடு மத்தியான நேரத்துக்கு வந்து அந்த பகுதியில் போகும்போதெல்லாம் அழுகை சத்தம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்குது. என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. யாருமே இதற்கு பயந்துக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே வந்து வீட்டுக்கு வெளியில் தெருவில் வந்து படுப்பது வந்து நிப்பாட்டிட்டாங்க. மேற்கொண்டு வந்து கொஞ்சம் வெள்ளனே வந்து வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சு ஒடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆன்மாவுக்கு பயந்து. இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் அந்த சுப்பையா அவங்க காதுக்கும் வந்து இந்த சம்பவம் வந்து போய் சேருது. அப்படி போய் சேரும்போது வந்து என்ன அப்படின்னு எப்படி எதன் மூலியமாக அவருக்கு அந்த காதுக்கு வந்து நியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு நாள் மாலை நேரம் வந்து அவங்க மனைவி வந்து அந்த வீட்டை போய் தொளிச்சு முத்தம் தொளித்துட்டு லைட்டை போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்வதியின் சொந்த வீட்டிற்கு இவங்க அடிச்சு பிடுங்கின அந்த வீட்டிற்கு வந்து அந்த சுப்பையா அவங்க மனைவி போய் லைட்டு போட்டு வரலான்னு போயிட்டு லைட்டை போட்டு ரிட்டன் வரும்போது எங்கே போகிற, இங்கே வா, நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், இங்கே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக வந்து ஒரு அழுகுரல் கலந்த ஒரு குரலோடு வந்து அப்படி பேசுவதை பார்த்து அதிர்ச்சியாகி அந்த பெண்மணி மிரண்டு வந்து கணவர்கிட்ட சொல்லும்போது கணவர் வந்து இதை நம்பவே இல்லை. ஊருக்குள்ளே 1000 பேர் 1000 சொல்லுவான், நீ போய் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கும்போது நான் தத்ரூபமாக என் காதில் விழுந்துச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது சுப்பையா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம பிள்ளைங்களுக்காகத்தானே சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த பெண்மணி வந்து ரோட்டில் தானே ஒரு கோயில்கிட்ட தானே இறந்து கிடந்தது, இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வரும், இதெல்லாம் கிடையாது, நான் அந்த வீட்டில் இன்றைக்கி தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தைரியத்தோடு அந்த வீட்டில் தங்குறான்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை காடு விட்டுட்டு ஊருக்குள்ளே யார் என்ன சொன்னாலும் கேட்காம அந்த வீட்டில் போய் தங்கியிருக்கிறாருங்க. இரவு நேரத்தில் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நிரூபிப்பதற்காக அப்படி போய் இருந்த இடத்துல வந்து மறுநாள் காலையில் வந்து அவங்க மனைவி வந்து இதே போல் வந்து வீடு முத்தம் தொளிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துல வந்து கதவை தட்டி பார்க்குறாங்க. கதவு திறக்கவே இல்லை. அக்கம் பக்கத்தினர் உதவியோடு வந்து அந்த வீட்டு கதவை உடைச்சி உள்ளே போய் பார்க்கும்போது வந்து மர்மமான முறையில் வந்து ரத்தவாந்தி எடுத்த மாதிரி வந்து இறந்து கிடத்துருக்காருங்க யார் சுப்பையா. இதை பார்த்து அவங்களுக்கு வந்து மேலும் பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அந்த ஆன்மா வந்து தத்ரூபம் பார்த்து தான் இதையும் வெடிச்சு தான் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் இறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெண்மணியின் ஆன்மா இங்கே தான் சுற்றி வருது அப்படிங்கிறத வந்து முழுசாக வந்து அந்த கிராம மக்கள்
எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாளடைவில் இது நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் பாதிப்பை உண்டு பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பையாவின் மனைவி தான் வந்து அவங்க அண்ணன் தம்பி மூலியமாக வந்து கொஞ்சம் செல்வாக்கான நபர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால இதற்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏன்னா கணவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வீடு வாசலை யாருக்குமே நம்ம இனிமேல் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம குடும்பத்திற்கு ஏன்னா இருந்த அந்த 2 உயிரும் போயிருச்சு இல்லையா, இருளாண்டி அவரும் போய் சேர்ந்துட்டாரு. அதற்கப்புறம் வந்து அந்த பார்வதி அவங்களும் இறந்துட்டாங்க. இனிமேல் வந்து அவங்களுக்கு வாரிசும் கிடையாது. இந்த வீடை இப்படியே நம்ம பயன்படுத்தினாலும் ஆபத்தாகும், இது அப்படியே போட்டாலும் சிக்கலாயிரும், நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சுப்பையா அவங்களுடைய மனைவியின் அண்ணன்மார்கள் மூலியமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கேரளாவிலேருந்து ஒரு மாந்திரிகரை வர வச்சு இந்த பிரச்சனை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுருக்கிறாங்க. அந்த மாந்திரிகர் வந்து அதற்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் கணிப்பெல்லாம் கணிச்சிட்டு அதற்கப்புறம் அங்கே வந்து ஒரு சில அமானுஷ்யமான பூஜைகளெல்லாம் செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பெண்ணின் ஆன்மா நினைவுகள் எல்லாமே இந்த வீட்டை சுற்றி தான் இருக்குது. அதை சொந்த இடத்த விட்டு அதை அடித்து அதோட சாவுக்கு வந்து காரணமான உன் கணவரை வந்து அந்த சாவிற்கு அநீதிக்கு நீதி வேணும்னு சொல்லி தான் உன் கணவரை வந்து காத்திருந்து அது கொண்டிருக்குது, பழி வாங்கியிருக்குது. மேற்கொண்டு வந்து 1 வருடம் ஆகியும் கூட அந்த ஆன்மா வந்து உயிரோடு அந்த பெண்மணி இருக்கும்போது கூட அது வந்து பசி மயக்கத்தில் தான் அலைஞ்சு தெரிஞ்சிருக்குது. பைத்தியக்காரி மாதிரி பட்டம் கட்டி அனுப்பிய காரணத்தினாலையும் மேற்கொண்டு வந்து அது இறந்து போகும்போது கூட பசியால் தான் இறந்து போயிருக்குது. இவ்வளோத்துக்கும் காரணமானவரை விடக்கூடாதுன்னு சொல்லி உன் கணவரை கொன்னதும் இல்லாமல் அந்த 1 வருடம் திதி கொடுக்க கூட இல்லை. மேற்கொண்டு வந்து அதற்கு பிண்டம் எதுவுமே வச்சு சாமி கும்பிடவும் இல்லை, சரியாக வழிபடவும் இல்லை. அதற்கான செய்யுங்கட்டு எதுவுமே செய்யாத ஒரு காரணத்தினால தான் அந்த ஆன்மா வந்து இப்படி வந்து இறங்கி ஆட ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஆன்மா இன்னும் கோபத்தில் தான் இருக்குது இந்த ஊர் மக்கள் மேலே, எல்லா மேலேயும். குறிப்பாக இந்த வீட்டை வந்து அது ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறது. மேலும் வந்து உன் குடும்பத்தை வந்து அது படாத பாடுபடுத்தத்தான் செய்யும். நான் சொல்கிற மாதிரி பூஜைகள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து அந்த மாந்திரிகர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சில பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த பட்டப்பகல் நள்ளிரவு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுவதுமே வந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சு அந்த ஆன்மாவை வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கிறாங்க. அந்த பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே வந்து அந்த சுப்பையா அவங்களுடைய மனைவியின் கையினாரையே தான் வந்து செய்யணும்னு சொல்லி அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்காங்க. அதுபோலவே வந்து அந்த சுப்பையாவின் மனைவி அவங்க தான் வந்து எல்லாமே அவங்க சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அவங்க கையினாரையே செஞ்சு அந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு வந்து பெரும்பாலும் அந்த வீட்டுக்கு போய் முத்தம் தொளிச்சிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த ஆன்மாவுக்கான படையல் மாதிரி சாப்பாடு மாதிரி உன் கையால் செஞ்சு போடுதாயே, கிட்டத்தட்ட ஒரு 48 நாளைக்கு இப்படி நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது வெள்ளி செவ்வாய் மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஆன்மாவின் தாக்கம் அப்படியே குறையும். அதற்கப்புறம் இந்த வீட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தலாமா என்னங்கிறத வந்து நான் கணிச்சு சொல்கிறேன். ஆனால் அந்த ஆன்மாவின் கோபம் கொஞ்சம் தனியும், பசியின் மயக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் கிளம்பியிருக்காருங்க. அதுபோலவே வந்து 48 நாட்களுக்கும் வந்து அந்த சுப்பையா அவங்க மனைவி அவங்க தான் வந்து எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் செஞ்சு நிதமும் போய் மாலை பொழுதில் விளக்கு ஏற்றிட்டு பெரும்பாலும் வந்து அந்த வெள்ளி செவ்வாய்க்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு அவங்க கைனாரே வந்து அந்த ஆன்மாவுக்கும் படையல் போட்டு வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படியே 48 நாட்களும் வந்து செஞ்சதற்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்மாவின் தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அழுகுரல் சத்தம் அந்த கிராம மக்கள் யாருக்கும் கேட்கவும் இல்லை. மேற்கொண்டு வந்து இவங்களுக்கும் அந்த குரலோ மேற்கொண்டு வந்து அந்த ஆன்மாவின் உருவமோ யார் கண்களுக்கும் வந்து தென்படாமல் வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிருக்குது. சரியாக 48 நாட்கள் கழித்து அந்த மாந்திரிகருக்கு மறுபடி தகவல் கொடுத்து அவர் வந்து பார்க்கும்போது வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுப்பையா அவங்க மனைவிட்ட வந்து இனி இந்த வீட்டை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், அந்த ஆன்மாவின் தாக்கம் குறைஞ்சிருச்சு, உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்களுக்கோ வந்து உங்கள் வம்சாவளிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இதே ஒரு பெண் தெய்வம் மாதிரி நீங்கள் வழிபடுங்க, ஏன்னா உங்களால் அந்த ஆன்மா அது வந்து இறந்த ஆன்மாவாக மாறிடுச்சு, அதன் தாக்கமும் குறைஞ்சிருச்சு, இதை கொஞ்சம் வழிபடவும் ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இந்த வீட்டை பயன்படுத்தாதீங்க, இந்த ஆன்மா இந்த வீட்டிலே அடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து அந்த சுப்பையா அவங்களுக்கு வந்து பேர பிள்ளைங்க இருக்காங்க, மகன்கள் இருக்காங்க, 2 பசங்க, யாருமே வந்து அந்த வீட்டை வந்து பயன்படுத்தவே இல்லையா, அந்த வீடு அப்படியே போட்டுட்டாங்களாம். அது ஓரளவுக்கு மீடியமான ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப சிதிலமடைந்து அந்த வீடு அந்த ஊருக்குள்ளேயே அந்த கிராமத்துக்குள்ளே இருந்தாலும் வந்து யாருமே அந்த வீட்டுக்குள்ளே போகவோ பழங்கவோ கிடையாதாங்க. ஆனால் எந்த ஒரு தொந்தரவும் யாருக்கும் இல்லாமல் தான் அந்த வீடும் அந்த ஆன்மாவும் அங்கேயே அடங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. நண்பர்களே, நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது சேனலின் சப்ஸ்கிரைபர் ஆகிய விஷ்ணு வசந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் தான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. மேற்கொண்டு வந்து அந்த கிராமத்தின் பெயரையோ வேறு எதுவும் தெளிவாக சொல்லிவிடாதீங்க, எனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடும் அப்படின்னு அவங்க சொன்னதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து குத்துமதிப்பாக இது இந்த பகுதி அப்படிங்கிறத மட்டும்தாங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா, விஷ்ணு வசந்த் வந்து இப்போவும் அந்த கிராமத்துக்குள்ளே தான் வசித்து வர்றதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே.
மேலும் உங்கள் வாழ்விலும் இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.